வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஸோ ஜோடி ஆர் யூ ரெடி? ஸோ எல்லா யூடியூப் சேனல்லையும் பார்த்துருப்பீங்க. அன்சிதா வந்து சாண்டி மாஸ்டர் கேள்வி பண்ணி சாண்டி மாஸ்டர் ரொம்ப கோவப்பட்டார், கத்திட்டார் அப்படி இப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அது உண்மையா இல்லையா அப்படிங்கிறத உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஜோடி ஆர் யூ ரெடி? இந்த வாரம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஜோடிக்கும் ஒவ்வொரு ஹீரோஸ் கொடுத்து அதில் உள்ள அவங்களுடைய பாடல்களுக்கு வந்து டான்ஸ் ஆட சொல்லியிருந்தாங்க. ஸோ அன்சிதா அண்ட் சாண்டி சுந்தர் 2 பேருக்கும் பிரபுதேவாவோட மாஸ்டரோட அந்த சாங்ஸ்க்கு வந்து டான்ஸ் ஆட சொல்லியிருந்தாங்க. அவங்களும் டான்ஸ் ஆடினாங்க. ஸோ ஆடும்போது பார்த்தீங்கன்னா, அந்த அன்சிதா வந்து பிக் பாஸ் வீட்டில் இருக்கும்போது நடிக்காதடா முத்து அப்படின்னு ஒரு டயலாக் சொல்லியிருப்பாங்கல்ல. ஸோ அதை வந்து இங்கே வந்து ரீக்ரியேட் பண்ணி நடிக்காதடா சாண்டி சுந்தர் அப்படிங்கிறது மாதிரி அந்த சாங்ஸில் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதில் வந்து சாண்டி சுந்தர் அப்படின்னு வரும்போது சாண்டியை காமிச்சிருப்பாங்க. சுந்தர்னு வரும்போது சுந்தரை அந்த பையனை காமிச்சு, ஸோ அது கொஞ்சிறது மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஒன்றும் இரிட்டேட் பண்ணுறது மாதிரிலாம் இல்லைங்க. அது ஒரு இமிட்டேட் தான். ஸோ இமிட்டேட் பண்ணுறதுனா அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். சாண்டி வந்து கலா மாஸ்டர்லாம் எவ்வளோ இமிட்டேட் பண்ணியிருப்பாப்புல அப்படின்னு. ஸோ அதில் அவர் கோவப்பட்டது மாதிரியும் தெரில, ஒன்றும் தெரில, அப்படி தலையை தான் ஆட்டியிருப்பாப்புல. ஸோ அது அன்சிதா வந்து அது கொஞ்சிருப்பாங்க அந்த இதில் பார்த்தீங்கன்னா. ஸோ நிறைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா, சாண்டி மாஸ்டர் வந்து கத்தி ரொம்ப கோவப்பட்டார் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ஏதோ வியூஸ்க்காக போட்டிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, டான்ஸ்லாம் ஆடி முடிச்சதுக்கப்புறம் ரம்பா அவங்க வந்து அன்சிதா வந்து சொன்னாங்க, ரொம்ப நீங்கள் நான் டான்ஸராக இருந்தாலும் நீங்கள் வந்து கிரேஸ்ஃபுல்லாக ஆடிருக்கீங்க, ரொம்ப க்யூட்டாக, ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவாக சூப்பராக ஆடிருக்கீங்க. ஸோ இதே மாதிரி நீங்கள் வந்து எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருங்க. ஸோ ஒரு நாள் நீங்கள் வந்து கிரேட் டான்ஸர் ஆகிடுவீங்க அப்படின்னு வந்து ரம்பா சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம ஸ்ரீதேவி அவங்க வந்து சொல்லும்போது, அன்சிதா எனக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரில, ஆக்சுவலாக நீங்கள் வந்து சாண்டி சுந்தரை ஓவர் ஷேடோ பண்ணிட்டீங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஸோ அதுவே அவங்களுக்கு ஒரு பெரிய காம்ப்ளிமெண்ட் தான். ஏன்னா சாண்டி சுந்தருங்கிறவர் வந்து பெரிய பெரிய ஒரு நல்ல டான்ஸர் அவர். ஏன்னா ரம்பா கூட சொல்லியிருப்பாங்க, சாண்டி வந்து அவருடைய பேரையே உங்களுக்கு கொடுத்துருக்காரு. ஸோ நீங்கள் வந்து நல்லா ஆடிருக்கணும் அப்படின்னு வந்து. ஸோ அவரை விட அன்சிதா வந்து ஓவர் ஷேடோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து ஸ்ரீதேவி சொன்னாங்க. ஸோ அதுவே அவங்களுக்கு பெரிய காம்ப்ளிமெண்ட். சாண்டி சொல்லும்போது பார்த்திங்கன்னா, அன்சிதாட்ட உங்களுடைய அந்த கொரியோகிராஃபர் வந்து கரெக்டாக அவங்களுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப டான்ஸ் இல்லாமல் கரெக்டாக அவங்கள வந்து கொரியோகிராஃப் பண்ணியிருக்காரு. ஸோ அதை நீங்கள் நல்லா பண்ணியிருந்தீங்க அப்படின்னு. ஸோ அந்த சாண்டி சுந்தர்கிட்ட சொல்லும்போது, டேய் நீ நல்லா தானடா, நல்ல டான்ஸர் தான்டா நீ, என்னடா இன்னும் நிறையா டான்ஸ் இருந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னாப்புல. என்னென்னா, பிரபுதேவா மாஸ்டர்னால் அதில் காமெடி, டான்ஸு, ப்ளே நிறையா இருந்திருக்கும். ஆனால் இதில் நீங்கள் ஆடினதில் ப்ளே நிறையா இருந்துச்சு, பட்டு டான்ஸ் இன்னும் நிறையா இருந்திருக்கணும் அப்படின்னு வந்து சொன்னாப்புல. ஸோ அதுக்கப்புறம் வந்து சாண்டி வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாப்புலங்க. செம்மையாக இருந்துச்சு பிரபுதேவா மாஸ்டருக்கு டான்ஸுக்கு. ஸோ பயங்கரமாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ அதில் எல்லா யூடியூப் சேனல்லையும் சொல்கிறது மாதிரி பெருசாக ஒன்றும் சாண்டியை வந்து அன்சிதா கேலி பண்ணிடவும் இல்லை, சாண்டி கோவப்பட்டு எதுவும் கத்திரவும் இல்லை. ஸோ ஃபைனலாக அவங்களுக்கு வந்து க்ரீன், எல்லோ அது 2 கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாருக்கும். இவங்களுக்கு வந்து எல்லோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வாரம் எந்த எலிமினேஷனும் இல்லை. ஸோ எல்லாருமே சேவ் ஆகிட்டாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.